சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற 17வது சீசன் ஐபிஎல் இறுதிப் போட்டிக்கான ஒரு டிக்கெட் விலை 60,000 ரூபாய் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இதுதாங்க உண்மை. அதிகாரப்பூர்வமான டிக்கெட்லேயே ஒரிஜினல் டிக்கெட்டுடைய நகல் என்கிட்ட இருக்குது. இங்கு போடப்பட்டிருக்கக்கூடிய டிக்கெட்டினுடைய விலையே 60,000 ரூபாய் என போடப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு நடைபெற்ற ஐபிஎல் போட்டிகளில் இந்த அளவிற்கு உச்சபட்ச தொகை நிர்ணயம் செய்யப்பட்டதே கிடையாது. கடந்த ஐபிஎல் போட்டி இறுதி போட்டியினுடைய டிக்கெட் விலை அதிகபட்சமாக 40,000 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் 2024ஆம் ஆண்டு ஐபிஎல் இறுதி போட்டிக்கான ஒரு டிக்கெட்டினுடைய விலை 60,000 ரூபாய் தான் ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிகபட்ச டிக்கெட் விலையாக பார்க்கப்படுகிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் கலைஞர் கருணாநிதி ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டாலிட்டி பாக்ஸினுடைய விலை தான் இந்த 60,000 ரூபாய். ஏசி அறையில் உட்காந்து குழுன்னு மேட்சை நம்ம என்ஜாய் பண்ணலாம். உள்ள சாப்பாடு அனைத்தும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை, கூல்ட்ரிங்க்ஸு, தண்ணி எல்லாமே அங்கே ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இறுதி போட்டிக்கான செலிப்ரேஷனே இவங்களுக்கு முன்னாடி தான் நடக்கும். அந்த அளவிற்கு அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி பாக்ஸினுடைய வசதிகள் அதிகமாக இருந்துச்சு. 2024ஆம் ஆண்டிற்கான இறுதி போட்டி 60,000 ரூபாய் அப்படின்னா குறைந்தபட்ச விலை 3,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டது. லீக் போட்டிகளில் இதே சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற லீக் போட்டிகளிலுடைய குறைந்தபட்ச டிக்கெட் விலை 1,700 ரூபாயிலிருந்து 7,500 ரூபாய் வரை தான் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இந்த இறுதி போட்டிக்கான டிக்கெட் விலை குறைந்தபட்சம் 3,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 60,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. பேசிக் பிரைஸ் 35,156 ரூபாய். கேளிக்கை வரி 11,718 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி முறையே 6,562 ரூபாய், 6,562 ரூபாய் என மொத்தம் 60,000 ரூபாய் ஒரு டிக்கெட்டினுடைய விலை. 1 கோடி பே அப்படின்ற மாதிரி இருக்கா? உண்மையிலேயே 60,000 ரூபாய் கொடுத்தும் நிறைய ரசிகர்கள் மேட்சை பார்க்கறதுக்காக இன்றைக்கு வந்திருந்தாங்க. கொல்கத்தா